ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம் புதிய டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது போல் உங்களுக்கு நிறைய சமையல் டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் கிடைக்கும். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், கறி பிடிச்ச பர்னர் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு இருக்குல்லையே, அதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பற்றின டிப்ஸ் தான் இது. இப்படி நம்ம பர்னர்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிக அளவு கேஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த கவலை உங்களுக்கு இனிமேல் வேண்டாம். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்னர்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம பர்னரில் தூசி தேவையில்லாத கழிவுகள் நம்ம சமைக்கும்போது அதில் கீழே விழுகிற பொருள் எல்லாமே அதில் போய் அடைச்சிடுச்சுன்னா தீ சரியாகவே வெளியே வராது இல்லையா. அதனால் சிலிண்டரும் சீக்கிரமாக காலி ஆகிடுற பிரச்சனை இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. கொதிக்கிற நீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முழு எலுமிச்சை பழம் பாதியாக நறுக்கி நம்ம அது கூட நீங்கள் லிக்விடு, எந்த லிக்விடு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்களோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோப்பு நார் அப்படின்னா இரும்பு ஸ்க்ரப்பர் இதை எடுத்துகிட்டு நீங்கள் துடைப்பம் குச்சி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு முதல்ல கேஸ் பர்னரை முழுமையாக நம்ம முழுக வைக்கணும். அந்த தண்ணியில் பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா முழுசாகவே அந்த தண்ணியில் முழுகிடும். கொதிக்கிற வெந்நீரை நம்ம நிரப்பும் பொழுது அதில் இருக்கிற எலுமிச்சை அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த துண்டுகளை கூட நம்ம அதில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்படி செய்யும் பொழுது நம்ம லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து நல்ல நுர போல் நுரைச்சி வருங்க. இது ஒரு நல்ல ஒரு க்ளீன் பண்ணி உங்களுக்கு அந்த பர்னரில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கும். அதுபோல் எண்ணெய் கரை எல்லாமே இருந்துச்சுனாலும் நீட்டாக க்ளீன் ஆகிடும். 2 மணி நேரமாச்சு நீங்கள் அதில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய ப்ரஷ்ஷோ இல்லை தொடப்பு குச்சிக்கலையோ அதில் நல்லா குத்தி நம்ம தேய்ச்சி எடுக்கும்பொழுது அதில் எந்த கரையாக இருந்தாலுமே உருண்டு அந்த தண்ணியிலே வந்துடும். நம்ம குச்சி வச்சு எடுக்கும்போது நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும். இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பர்னர்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு கேஸுமே வீணாக போகாதுங்க. பர்னரும் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொன்னால், நம்ம வீட்டை இது போல் சுத்தமாக செஞ்சு வச்சுருந்தோன்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே உங்களை பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம சமைச்சு முடித்ததுமே சமையலறை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காய்கறிகள் வெட்டும் கத்தி அதிலேருந்து நம்ம ரொம்ப நல்லா பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோன்னா சிங்க் எல்லாமே சுத்தம் பண்ணும்போது நல்லா நீட்டாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கான விஷயங்க. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க யார் இருந்தாலுமே இது ரொம்ப ஹைஜீனாக நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் நம்ம பாத்ரூம் இருக்கு இல்லையா, பாத்ரூம்லாம் இது நல்லா நீட்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சோப்பு அதிகமாக பறிஞ்சிருக்கும். அதனால் தரைகளை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்சு நீங்கள் வீட்டில் எந்த பினாயிலோ இல்லை எந்த கிருமி நாசினி வச்சுருந்தனாலும் அதை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடும்போது பூச்சிகள் எல்லாமே தடுத்து உங்களுக்கு ரொம்ப சுத்தமான முறையில் உங்களுடைய வீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இது போல் பாத்ரூமை நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், அதே போல் பொதுவாக குப்பைகள்லாம் நீங்கள் அங்கங்கே செதறும் போது உணவு துணுக்குகளுமே இல்லாமல் இருந்தாலே பல்லி பூச்சிகள் இது போல் விஷயங்கள்லாம் உங்களுடைய வீட்டில் வராமல் இருக்கும். பல்லிகளை தடுக்க சாக்பீஸ் பொடி இருக்குது. பூச்சிகளுக்கெல்லாம் கூட இந்த சாக்பீஸ் பொடி பிடிக்காது. இதனால் அது எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். அதே போல் மஞ்சள் மற்றும் முட்டையுடைய ஓடுகளுமே நம்ம பூச்சிகள் வண்டுகள்லாம் வீட்டில் வராமல் இருக்கிறதுக்கு உதவுது. அதனால் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி சமையல் அறையிலோ வீட்டில் அதிக அளவு பூச்சிகள் வராமல் தடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், அதே போல் எண்ணெய் ஊற்றி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். அந்த கிண்ணத்துலலாம் வாரம் ஒரு முறை நம்ம சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்குல்லையே அது, அப்புறமா கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற நீரில் மூழ்கி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அதில் படிஞ்சிருக்கிற எண்ணெய் கரை எல்லாமே நீட்டாக உங்களுக்கு க்ளீன் ஆகி கிடச்சிடுங்க. பேக்கிங் சோடாவும் கல் உப்புமே சேர்ந்து நல்ல ஒரு எண்ணெய் கரைகளெல்லாம் போக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் கரை அதிகமாக படிஞ்சு இருந்ததுன்னா அதுவுமே நல்லது இல்லை இல்லையா, பார்க்க நல்லாவே இருக்காது, சுத்தமாகவே இருக்காது இல்லையா.
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங். மேலும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம்.